கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்துல் மாயிதாவில் மனிதனுக்கு உண்ணுவதற்கு அனுமதிக்கப்பட்ட உணவுகள் எவை, தடை செய்யப்பட்ட உணவுகள் எவை என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தி சொல்லி காண்பிக்கிறான். மனிதனுடைய ஆசைகளில் மிக முக்கியமான ஆசை உணவின் மீது உள்ள ஆசை. உணவின் மீது உள்ள தேட்டம் சாதாரணமானது அல்ல. அதுலேயும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலே உணவின் மீது உண்டான அந்த தேட்டம் சாதாரணமானது அல்ல. என்னென்ன உணவுகள் எங்கெங்க கிடைக்குது அப்படின்னு தேடி பார்த்து அதை கண்டுபிடித்து அதை பற்றி அறிமுகம் செய்து புகழ்ந்து பாராட்டி ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம் என்னத்திலாமோ போட்டு அதை பற்றி உண்டான ஒரு நிலையை பரத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இது ஃபுட் ஏரியா, ஃபுட் காலம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கிறது. அருமையான பெருமக்களே, உணவை பொறுத்தவரையிலே மார்க்கத்தினுடைய அடிப்படையான சட்டம் ஹலால் ஹராமிலே மிக பேணுதல் வேண்டும். ஹலால் ஹராமிலே மிக மிக கவனம் வேண்டும். அது வெஜ்ஜா நான் வெஜ்ஜா, எது அஃதல், எது சிறந்தது, இதை பற்றி மார்க்கம் ஒன்றும் அழைத்து சொல்லவில்லை. வெஜ்ஜும் சாப்பிடலாம், நான் வெஜ்ஜும் சாப்பிடலாம். இதுல சில விதமான பிரயோஜனங்கள் இருக்கிறது, அதுல சில விதமான பிரயோஜனம் இருக்கிறது என்பதிலேயும் சந்தேகமே இல்லை. அது மாதிரி நல்ல உணவுகளை பொறுத்தவரையிலே ஒரு மனிதனுடைய உள்ளத்தையும் அவனுடைய குணத்தையும் தூய்மைப்படுத்தும். அது ஹராமான உணவாக இருந்தால் அவனுடைய குணங்களையும் கூட அது கீழாக்கிவிடும், மட்டமான இழிவான குணங்களை உண்டாக்கிவிடும் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, ஆனால் இரண்டு உணவுகளுமே சிறந்ததுதான் என்று சொன்னாலும் கூட விருந்துக்கு சிறந்த உணவு அப்படிங்கிறது மாமிச உணவு தான், அது இறைச்சி தான். ஏன்னா ஹதீஸ்ல இருக்குது, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சய்யிது தஆமி அஹ்லி துன்யா வ அஹ்லில் ஜன்னா, உலகவாசிகள் சொர்க்கவாசிகளுடைய சய்யிது தஆம், உணவினுடைய தலைமைத்தனமான உணவு என்பது அல்லஹம், அது இறைச்சி தான் சொன்னான். ஸல்லல்லாஹு ஒரு ஹதீஸும் இருக்கு. ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, 4 காரியங்கள் உடலை வலிமைப்படுத்தும்னு சொல்லுவாங்க. 4 காரியங்கள் உடலை வலிமைப்படுத்தும். அதுல ஒன்று அக்குலுல் லஹம், இறைச்சியை சாப்பிடுறது. அது மாதிரி ஒரு சம்முத்து, நறுமணங்களை நுகர்வது. நல்ல நறுமணங்களை நுகர்வது இருக்கிறதே உடலுக்கு வலிமையை தரக்கூடியது என்று சொல்வார்கள். அது மாதிரி ஒரு கசரத்துல் குஸ்ல், குளிக்கிறது. ஜிமா, வீடு கூட்டிட்டு குளிக்கிறது இல்லை, பொதுவாக குளிக்கிறது. குளிப்பது என்பது இருக்கிறதே உடலுக்கு ஆரோக்கியத்தையும் வலிமையும் தரக்கூடியது. ஒரு புசுல் கித்தான், அது மாதிரி காட்டன் துணி அணிகிறது, இது உடலுக்கு வலிமை கூட்டக்கூடியது என்று ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காமிப்பாங்க. அருமையான பெருமக்களே, இது மனிதர்களை பொறுத்தவரையிலே உணவு, இறைச்சி உணவு என்பதை பொறுத்து ஆடு, மாடு, ஒட்டகை, கோழி, மானு, மயில், முயல், மான்லங்கு சாப்பிட்றதியா, வாத்து, புறா, காடை அப்படின்னு சொல்லி பல வகையான உயிரினங்கள் இருக்குது. அதனால அதுவெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம்தான். நான் புருணைக்கு போயிருந்தேன், போய் இறங்கின உடனே பிளைட்லயோ ஏர்போர்ட்லயோ ஒரு ஆள் கேட்டார், அந்த உங்களுக்கு மானும் மீனும் ரொம்ப பிடிக்குமாம் அப்படின்னு. அங்க அனுமதிக்கப்பட்டது, அங்க சாதாரணமா சாப்பிடலாங்கிற காரணத்தினால. நான் வர்றதுக்கு முன்னால இந்த செய்தி இங்கே எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். அதனால அனுமதிக்கப்பட்டதை பொறுத்தவரையில ஆடு, மாடு, ஒட்டகை, கோழி, மான், முயல், மயில், வாத்து, புறா, காடை அப்படின்னு பல வகையான உயிரினங்கள் இருக்குது. அது மாதிரி ஹராமான உணவுன்னு சொன்னா பன்றி, கீறி கிழித்து உண்ணக்கூடிய மிருகங்கள், பறவைகள், தானாக செத்தது. அது மாதிரி ரத்தம், வெறும் ரத்தம், அல்லாஹுடைய பெயர் கூறி அழைக்கப்படாத எந்த ஒரு பிராணியும், அல்லாஹுடைய திருநாமம் கூறி அறுக்கப்படாத எந்த ஒரு பிராணியும், இதுவெல்லாம் மார்க்கம் ஹராம் என்று நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. இது மாதிரி மார்க்கம் இந்தியாவிலேயே அந்த தேசிய உணவு தான். நாங்க பொதுவா மார்க்கத்தினுடைய பொது அனுமதின்னு சொல்றதை தவிர அதுக்கான இங்க உட்கார்ந்து சாப்பிட்டு அதற்கு பயான்ல சொன்னாருன்னு சொல்லிடுறாங்க. மார்க்கம் கொல்லுமாறு உத்தரவிட்ட பாம்பு, தேளு, பல்லி, இதெல்லாம் எலி, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி அருவருப்பான எந்த உணவுகளையும் மார்க்கம் சாப்பிடக்கூடாது என்று சொல்றாரு. அருவருக்கத்தக்க உணவுகள் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, அப்படிப்பட்டதை சாப்பிடக்கூடாது என்று சொல்றாரு. அருமையானவர்களே, ரப்பு பொதுவாக எதை ஹலாலுன்னு அனுமதிச்சிருக்கிறானோ அதுல பூரா ஆரோக்கியம் இருக்கும், உயர்வு இருக்கும், மனதினுடைய நூறானியத்து உண்டாகும். எதை அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கிறானோ அதிலே பல்வேறு வகையான இழி குணங்கள் இருக்கும்.
காரணமா பன்றியை பொறுத்த வரையில அதையும் அதையும் ஒட்டகத்தையும் பற்றி ஒரு சின்ன ஒப்பீடு செய்யறாங்க. ஒட்டகம் இருக்குது ரொம்ப வெட்கப்பட்ட பிராணி, ரொம்ப வெட்கப்பட்ட பிராணி. உலகத்துல அது வீடு கூடி இருக்கிறத யாரும் பார்த்திருக்க மாட்டாங்களாம். ஒட்டக வீடு கூடுறத யாரும் பார்க்க இயலாது. அப்படி பார்த்தாங்கன்னா கொன்றுமா ஆளை, யார் பார்த்தான்னு அவனை. அதனால அப்படிப்பட்ட ஒரு அவ்வளவு தனிமையையும் அவ்வளவு நிலையையும் பேணி யாருக்கும் தெரியாமல் உள்ள ஒரு நிலையில் அவ்வளவு வெட்கப்பட்ட பிராணி ஒரு வகையில். ஆனால் பன்றியை பொறுத்தவரையில் அப்படி அதுக்கு ஒரு இனம் அதெல்லாம் ஒரு சின்ன இதே கிடையாது. அது அசிங்கமான உறவுகளையும் கூட தன்னுடைய தாய் என்று கூட பார்க்காமல் அசிங்கமான உறவுகளிடத்திலையும் அப்படிப்பட்ட அந்த பிராணிகளை சாப்பிடும் பொழுது அந்த குணங்கள் அந்த இழிநிலைகள் ஏற்படும் என்று நமக்கு பெருமக்கள் சொல்வார். பெருமக்களே, ஆடு மாடு கோழி ஒட்டகம் எது சாப்பிடுறது நல்லது? எது நல்லது? வாக்கியாத்து சாலிஹாத்துல ஒரு ஃபத்வா கேட்டாங்க. உலகையை அறுத்து கொடுக்கறதுக்கு ஆடு நல்லதா மாடு நல்லதான்னு கேட்டாங்க. அப்ப அங்க ஷேகான மதரத்தினம் பிறந்தோம் ஒரு 60 ஆண்டு காலம் முஃப்தியில் ஆலமாக திகழ்ந்த ஷேகான மதரத்து இங்க ஆடுதான் நல்லதுன்னு அதுக்கு ஃபத்வா கொடுத்துட்டா. இன்னொரு ஆள் தேவபத்துக்கு எழுதியிருக்கிறார், ஆடு எடுத்து கொடுக்கறது நல்லதா மாடு எடுத்து கொடுக்கறது நல்லதான். அவர் மாடு எடுத்து கொடுக்கறது நல்லதுன்னு அங்க இருந்து எழுதியிருக்கிறார். நம்ம தான் சில பேர் சில வேலைகளை செய்வாங்க இல்லையா, அந்த ஃபத்வா தூக்கிட்டு இங்க வந்துட்டாரு அவரு. மாதிரி அங்க ஃபத்வா கேட்டா இப்படி எழுதியிருக்கிறாங்க, நீங்க இப்படி ஃபத்வா எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு அங்கேயே நீங்க விளக்கங்க எழுங்கன்னு சொன்ன உடனே கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்கன்னா, இங்க உள்ள மக்கள் அதிகமா மாடு கறி சாப்பிடுறாங்க, அதனால இது அவங்களுக்கு பிரியமான உணவு. அங்க உள்ள மக்கள் அதிகமா விரும்பி ஆட்டுக்கறி சாப்பிடுறாங்க, அதனால அவங்களுக்கு பிரியமான உணவு, அதனால அது நல்லதுன்னு கொடுத்துருக்காங்களே தவிர இது கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில நல்லது எதுன்னு கேட்கும் பொழுது இதை விட அது நல்லதுன்னு கொடுத்திருப்பாங்களே தவிர கூடாதுன்னு எதுவும் சொல்லப்படல அப்படிங்கறது சொன்னாங்க. அருமையான பெருமக்களே, ஒட்டகம்ங்கிறது இருக்குது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விட்டுட்டு பல பெருமக்கள் ஒட்டகம் நல்லதுன்னு எழுதுறாங்க. ஒட்டகக்கறியை பொறுத்தவரையில அது நல்லது என்பதை பெருமக்கள் சொல்கிறார். அது மாதிரி ஆடுங்கிறது இருக்குது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய 10 ஆண்டு கால உதுஹியாவையும் கூட ஆட்டதான் கொடுத்திருக்கிறாங்க. அது மாதிரி சுவனத்திலிருந்து அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அறுப்பதற்காக வரப்பட்ட அதுவும் கூட ஆடுதான் வந்துச்சு. அதுலயும் இந்த காபில் ஹாபில் 2 பேரும் அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுத்தாங்கன்னு குர்ஆன்ல என்று ஓதப்பட்ட சூறால கூட வந்துச்சு. மாயிதாவுல குர்பானி கொடுத்தாங்க. 2 பேருமே என்ன செய்தாங்க? ஆட்டை கொடுக்கும் பொழுது காபிலுடைய ஆடு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்குண்டான ஹாபிலுடைய ஆடு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்குண்டான ஆழமா அது உயர்த்தப்பட்டு விட்டது. இன்னொரு ஆள்கிட்ட அது கபூல் செய்யப்படல. கபூல் செய்யப்படலைன்னா உயர்த்தப்படாது. ஹாபிலுடைய அந்த ஆடு உயர்த்தப்பட்டதே, அந்த ஆடுதான் திரும்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு உதுஹியாவுக்காக கொடுக்கப்பட்டது. ஏன்னா அங்க சொர்க்கத்துல வயசெல்லாம் ஒண்ணு ஏறாது, உள்ள போயாச்சுன்னா போனதுதான். எந்த வயசுல இருக்கிறோமோ அந்த வயசுதான். எல்லாரும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வயசுலதான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 33 வயசை ஒட்டி தான் அங்க இருப்பாங்க அப்படின்னு வருது இல்லையா. அங்க வயது ஏறாது, அந்த இளமையை நீடித்துக் கொண்டே இருக்கும் என்று வருகிறது. அதனால அந்த ஆடு செல்லாத கொடுத்தாங்கிறதுனால அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. மாட்டை பொறுத்தவரையிலே நம்முடைய இந்த உம்மத்தினுடைய தந்தை அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானிலிருந்து மலக்குகள் தன்னுடைய இல்லத்துக்கு விருந்தாளி வந்திருக்கிறாங்க என்று அவர்கள் சொன்ன பொழுது அந்த நேரத்திலே அவங்க என்ன செய்தாங்கன்னா போய் உடனே ஒரு மாட்டை அறுத்து நல்லா பொரிச்சு அந்த கறியை தான் வச்சாங்கன்னு வருது, குர்ஆன்ல இருக்குது. அதனால விருந்தாளிகளுக்காக அவங்க சொன்னாங்க, நாங்க எங்களுக்கு எதையுமே சாப்பிடுறது இல்லை, நாங்க சாப்பிடுற ஆட்கள் இல்லை, எங்களுடைய ஹயாத்துஹும் பிஸ்ஸிக்ரி வத் தஸ்பீஹ், எங்களுடைய ஹயாத்தே திக்ர் தஸ்பீஹ் தான் எங்களுடைய ஹயாத், எங்களுடைய உணவே அதுதான், நாங்க சாப்பிடுற ஆட்கள் இல்லைன்னு சொல்லி அதனால அவங்க சாப்பிடலையே தவிர இல்லைன்னா அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை வீட்டுல பயன்படுத்தினாங்க, எல்லாரும் சாப்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் என்பதற்காக ஆக உயர்ந்த உணவுன்னு சொல்லி அவங்க அறுத்து வச்சாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, அதாவது அது அனுமதி சாப்பிடக்கூடாது அப்படி இப்படிலாம் இது பண்றாங்களே, அல்லாஹ் கேட்கிறான் ஒரு இடத்துல, குல் மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அக்ரஜ லிஇபாதிஹி வத்தய்யிபாத்தி மினர் ரிஸ்க், இந்த உலகத்துல எவன்ட ஹராமாக்க முடியும் அல்லாஹ் கேட்கிறான். உன் நாயகமே கேளுங்கள், மர் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அக்ரஜ லிஇபாதிஹி வத்தய்யிபாத்தி மினர் ரிஸ்க், அல்லாஹ் அனுமதிச்ச இந்த அலங்காரங்களை இந்த ஹலாலானவைகளை தடை செய்வதற்கு யாருக்கு அதிகாரம் அல்லாஹ் கேட்கிறான். அதனால சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்க, நமக்கு அது பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே. உலகத்துல இப்படி ஒரு உணவு சாப்பிடக்கூடாதுன்னு தடை செய்யற நாடு துன்யால வேற எந்த நாடும் இல்லை, துன்யால வேற எந்த நாட்டிலையும் இப்படிப்பட்ட ஒரு நிலையும் இல்லைங்கிறதையும் கவனத்துல வைக்கணும். அதனால அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் தான் என்பதிலே எதிரையும் இன்னும் சுத்தமா சொல்றதா இருந்தா துத்தநாதம்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, துத்தநாதம்னு சொல்லிட்டு மனிதன்
அந்த துத்தநாதம் அப்படிங்கிறது இருக்குது மனித ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியமான தேவை. அந்த மிக முக்கியமான தேவையான அந்த துத்தநாதம் என்பது மாமிச உணவில் தான் கிடைக்கிறது. மாமிச உணவுல தான் அது இருக்குது என்பதை நமக்கு எழுதுகிறார். அது மாதிரி ஆட்டை பத்தி நம்முடைய சாதாரணமான ஜனங்களும் சொல்லுவாங்க. ஆட்டுல எந்த பகுதியை சாப்பிட்டோமோ அந்த பகுதிக்கு பலம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆட்டுல எந்த பகுதியை சாப்பிடுறோமோ அந்த பகுதிக்கு பலம்னு சொல்லுவாங்க. அதனால அது உயர்ந்தானவர். அது மாதிரி உலக அளவில் அமெரிக்காவாகட்டும், ஐரோப்பாகட்டும், அது மாதிரி பிரேசில் ஆகட்டும், சைனாவாகட்டும், ஜப்பான் ஆகட்டும், குளிர் பிரதேசங்களான நாடாகட்டும், அங்கெல்லாம் ஆட்டுக்கறிங்கிறது மிக முக்கியமான ஒரு உணவு, மிக முக்கியமான ஒரு உணவு. இந்து மதத்தினுடைய கோட்பாடுகளிலே கூட மாட்டிறைச்சியை அறுத்து அவங்க படைத்ததாக, அவர்கள் உணவளித்ததாக அதெல்லாம் இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதனால செய்யறதுங்கிறது ஏதோ ஒரு குரோதத்துல மத துவேஷத்துல சொல்றாங்களே அல்லாது இல்லைன்னு சொன்னா அவங்களுடைய அடிப்படைகள்ல கூட அப்படி இல்லைங்கிறத கவனத்துல வைக்க. கயிறு எதுவாக இருந்தாலும் எது சாப்பிட்டாலும் கூட அளவோட சாப்பிடணுங்கிறது மார்க்கம் சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் சரி, எந்த உணவு சாப்பிட்டாலும் சரி, அது அளவோட இருக்கணுங்கிறத மார்க்க ரொம்ப வலியுறுத்துகிறது. உடல் ஆரோக்கியத்திற்கு அது அடிப்படை. ரமலான்ல கூட செலவும் அது மாதிரி உணவும் கூடுதே தவிர குறைஞ்ச மாதிரி தெரியல. ரமலான்ல கூட செலவும் கூடுது, அது மாதிரி உணவும் கூடுது, நேரம் வித்தியாசமா இருக்குது. ஆனாலும் கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்னதான் இருந்தாலும் சரி, ஒரு அளவோட சாப்பிடக்கூடிய ஒரு நிலைங்கிறது இருக்குது. ஆரோக்கியத்துக்கு அது அடிப்படை. மனிதனுடைய உடலிலே சோம்பேறித்தனத்தை தந்து இவாதத்திலே ஈடுபாடு இல்லாமல் ஆக்கி அதனுடைய சுவையை குன்று செய்வதிலே ஒரு அதிகப்படியான உணவுங்கிறது மிகப்பெரிய உடலுக்கு ஆரோக்கியம், உடலுக்கு ஒரு பெரிய கேடு. உலகத்துல பட்டி கிடந்த ஊத்தானவங்களை விட போனவங்க தான் நிறையன்னு சொல்றாங்க. அதனால அளவுக்கு அதிகமான உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்காரு. முக்கோகிஸ்ங்கிற ஒரு மன்னர் சல்லாசல் அவர்களுக்கு நிறைய பரிசுகளை அனுப்பிச்சு வச்சாரு. அதுல ஒரு மருத்துவரை அனுப்பி வச்சார். அந்த மருத்துவர் மதீனா முனவரால 1 மாச காலம் தங்கி இருந்தார். யாரும் ஒருத்தரை காமிக்கிற மாதிரி ஆள் ஒத்துருமை இல்லை. நல்ல கெட்டிக்கார டாக்டர், ஆனா யாரும் காமிக்கிறதுக்கு ஆட்கள் ஒத்துருமை இல்லை. 1 மாசமா இருக்கிற யாரும் என்ன செய்யல, ஒரு நோயாளி ஒரு பேஷண்டே வர காணுமே அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு பிறகு சல்லாசவனத்திலிருந்து விளக்கு கேட்கிறாரு. சல்லாஹன் சொன்னாங்க, பசிச்சாதான் சாப்பிடுவாங்க, இவங்க சாப்பிட்டாலும் அளவோட சாப்பிடுவாங்க. அதனால நோய்க்குண்டான வேலைங்கிறது இல்லைங்கிறத சொல்லி காமிச்சாங்கிறத நாம பார்க்கிறோம். அதனால அருமையானவர்களே, உணவை பொறுத்தவரையிலே ஹலாலான உணவில் தனி கவனம் செலுத்த வேண்டும். ஹராமான உணவை விட்டு தற்காத்துக் கொள்ள வேண்டும். சாப்பிடப்படக்கூடிய அந்த உணவும் கூட அளவோடும் நிதானத்தோடும் இருந்தது என்று சொன்னால் உடல் ஆரோக்கியத்திற்கும் உள்ளத்தினுடைய நூறாணியத்துக்கும் அது காரணமாக இருக்கும் என்று பெருமக்கள் எழுதுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலாலான ரிஸ்கை அல்லாஹ் விசாலமாக்கி தந்தருள்வானா. ஹராமான எல்லா ரிஸ்கை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானா. உண்மையான இறையச்சத்தையும் கல்வியிலே நூறாணியத்தையும் இபாதத்திலே இன்பத்தையும் சுவையையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.